நேத்து தீபக் சேகர் ஒரு மாதிரி பேட் பிஹேவியர் பண்ணிட்டாப்ல. ஃபன்னி ஃபெலோ. சிஎஸ்கே நம்மள எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்புல இருக்கிறாரு. நல்லா எவிடென்ட்டா தெரியுது. பட் அதுக்காக இந்த மாதிரி வன்மமாவா பிஹேவ் பண்றது? பெரிய பெரிய ஃபுட்பால் லெஜெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பழைய கிளப்போட கோல் அடிச்சா செலிப்ரேட் கூட பண்ண மாட்டாங்க. கையை தூக்கிட்டு அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஐ சூஸ் நாட் டு செலிப்ரேட் அப்படின்னுவாங்க. பட் நீ வேற லெவல் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி எங்களே வெறுப்பேத்துற. மனசாட்சியில கை வச்சு சொல்லு. 14 கோடி கொடுத்து உன்ன 2022 எடுத்ததுக்கு நீ எங்களுக்கு என்ன பண்ண? ஓடி வந்து 2 ஓவர் போடுவ, அப்புறம் தொடைய பிடிச்சின்னு இன்ஜுரின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவேன். 3 வருஷத்துல என்ன ஒரு 10 மேட்ச் மேக்ஸிமம் ஆடி இருப்பியா? உன்னால நாங்க துஷார் தேஷ்பாண்டேவெல்லாம் ஸ்ட்ரைக் பவுலரா வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதை மீறியும் சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல உனக்கு 8 கோடி வரைக்கும் வந்தாங்க, மறந்துடாத. நீ வேண்டவே வேணாம்னு நினைச்சிருந்தா 8 கோடி வரைக்கும் வந்திருப்பாங்களா? ராஸ்கல் ஃபெலோ. ஆளானப்பட்ட சின்னத்தலை, அஸ்வின், ஃபேஃப் டூப்ளசி இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ். அவங்களே ஆக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆலையா கிரேஸ்ஃபுல்லா மூவ் ஆன் பண்ணி போனாங்க. நீ என்னடா சின்ன புள்ளத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? எனிவே தலை தோனி உன் பம்ல ஒண்ணு வச்சாரு பத்தியா? அதை பார்த்ததும் தான் கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சது. சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன இருந்தாலும் அவன் நம்ம பையன் தானே, மன்னிச்சு விட்டுறலாம். ஏதோ சிஎஸ்கேல ஆட முடியலையே அப்படின்னு ஒரு விரக்தியில பண்ணிட்டாப்ல. These things happen. We are all human beings. Let it go. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற?